Hey family, welcome back to the channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல drag video தாங்க பார்க்க போறீங்க. ஆமாங்க, நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா fully modified R15 version 3 தான் இருக்கு. சோ இந்த சைடு பாத்தீங்கன்னா RS 200 தான் இருக்கு. சோ ஏன் இந்த ரெண்டு வண்டி எடுத்து வந்தேன் அப்படினு கேட்டிங்கனா, சோ இது பாத்தீங்கன்னா ஃபேட் பைக்ங்க. சோ பாத்தீங்கன்னா விண்ட் பிளாஸ்ட்லாம் மோஸ்ட்லி இருக்காது. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா RSம் ஃபேட் பைக். சோ அதனால டாடா காமிச்சிட்டு போகிறாப்புல நம்மளால். அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டும் கொஞ்சம் ஆப்போனன்ட் ஈக்குவலாக இருக்கும் விண்ட் பிளாஸ்ட் இல்லாமல் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வண்டி நான் இன்றைக்கி எடுத்து வந்திருக்கேன். அந்த RS வச்சு பார்த்தீங்கன்னா V3 கூட போட்டு மோஸ்ட்லி நம்ம சேனல் அதிகம் வீடியோஸ் இருக்காது. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம். அதேமாதிரி சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அந்த V3 உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ R15 V3 அரௌண்ட் 167 டாப் எண்ட் அடித்த வண்டி. ஸோ நம்ம சேனலில் தான் நம்ம போட்டோம். ஸோ நல்ல வைரல் ஆயிடுச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ட்ராக் போட சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் நம்ம ப்ரோ இன்றைக்கி வர சொல்லியிருக்கோம். ப்ரோ வந்ததுக்காக ப்ரோக்கு ஒரு பேர் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இந்த வண்டியுமே ஸ்டாக்கில் இருக்குது. எக்ஸாஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த வண்டியுமே RS 200 ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா மோட்ஸ் பண்ணல. அண்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இது பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஃபேமே, ஸோ ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா R15 V3யோட ஓனர். ஸோ லாஸ்ட் வீடியோவில் கேட்டுருந்தீங்களா, ஸோ ப்ரோ தான் ஓனரு. அந்த வீடியோவில் யாருமே ஆப்போனண்ட் வந்து வேறு யாரையும் சூஸ் பண்ணல. ஸோ வண்டியோட ஓனரே பார்த்தீங்கன்னா இந்த டைம் நான் எடுத்துகிட்டு வீடியோ எடுக்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வேறு யாராவது ஓட்டினா அப்படி இப்படிம்பிங்க. அதனால தான் ப்ரோவே பார்த்தீங்கன்னா களத்தில் இறக்கிட்டேன். ப்ரோ வேறு லெவலில் ஓட்டுங்க. உங்களை நம்பி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி R15 V3யோட ஓனர்ஸ் எல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க இந்த வீடியோ. ஓகேவா? நான் ரொம்ப நாளாக இந்த கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. சரி ஓகே, இதுக்கு ஏன்டா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக போகுதுன்னு எனக்கும் தெரியல. அதுதான் இதை இதோட என் பண்ணிடணும். அதனால தான் RS எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? பார்ப்போம் எது போகுதுன்னு. பி சேஃப். ஸோ ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ சேஃபாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஏகப்பட்ட வெஹிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் போயிட்டுருக்கு. ஸோ பி சேஃப் கைஸ். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். யாரும் ட்ரை பண்ண வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எல்லா வீடியோ சொல்கிறது தான். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா BS4 RS 200. ஸோ V3 பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி எல்லாருமே V3 அடிக்கிறதுக்கு எதுவுமே வண்டி இல்லைன்னு சொல்லி அது என்னமோ தெரிலங்க. பெரிய சண்டையாக போயிட்டுருக்கு. இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி. சரி ஓகே, இன்றைக்கி கடைசியாக ஒரு ட்ராக் போடுவோம். இதுதான் போகுதுன்னு பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வண்டி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாத்தலைவா ஃப்ரீ ரோடு கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஃப்ரீ ட்ராக் தாங்க. RS வேற ரகம். தலைவனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சோம்னா V3லாம் எங்க நான் இன்றைக்கே சொல்கிறேன், சண்டை செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒருத்தவங்களுக்கும் ஒரு வண்டி பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. வாங்க, இன்றைக்கி இதுக்கு ஒரு எண்டு போட்டால் தான் சரிப்பட்டு வரும். ஏன்னா அது இதுன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கீங்க. அதனால் இதுக்கு ஒரு எண்ட் கார்டு போட்டே ஆகணும். இன்றைக்கி முன்னாடி போட்டோம்.
போதுமாடா டேய், போதுமாடா 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 போதுமாடா, இதுக்கு மேலே போதுமாடான்னு சொல்ல விரும்புகிறேன். ஏன்டா இப்படி அடித்து சாவுறீங்க? சும்மா இருக்கிறடா கேட்குறீங்களா? V3 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 ஏன் V3 எனக்கு பிடிக்காதா? 167 ஓட்டுது யார்? என்ன ஓனர் தானே, நான் தானே ஓட்டினேன். ஏன்டா மடப்பயிலுங்களா ஏன்டா இப்படி அடித்து சாவுறீங்க? வண்டி பிடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி லவ்வர்ஸாக இருங்க, பைக் லவ்வர்ஸாக இருங்க. அதை விட்டு இப்படி இதுதான் எத்தனை நாள் தான் சண்டை போட்டு கிடப்பீங்க? அப்படின்னு பார்த்தா ஒருத்தன் கூட அவனுக்கு பிடிச்ச வண்டியை வாங்கவே மாட்டான். உண்மை அதுதான். எனக்கே பிடிச்ச வண்டி வேறு. பட் நானா என்ன பண்ணுறது, கிடைச்சதை வச்சு அனுபவிச்சுட்டு போகணும். எவ்வளோ ப்ரோ போச்சு? எவ்வளோ? ஆக்சுவலாக வந்து இது நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வீடியோ எடுத்துகிற காரணமே வந்து V3 எல்லாருமே V3 அந்த ஒரு வீடியோ நல்ல ட்ரெண்ட் ஆகிடுச்சின்ட்டு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. அது மீட்டர் ஏறா என்னன்னு எனக்கே தெரியல. நான் நிறைய பேர் என்னை வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. என்னடா என்ன வச்சுருக்கா V3 வச்சு அப்படி போட்டுட்ருக்கா அப்படின்ட்டு. அதனால தான் சரி V3 வச்சு RS-ஓட ட்ராக் போடலாம் கைஸ். உண்மையாலுமே சொல்கிறேன், RS ஒரு பீஸ்ட்டு. இன்றைக்கி சொல்கிறேன் RS பீஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, RS-ல வந்து லாக் இருக்குது, V3-ல லாக் கிடையாது. பட் ஸ்டில் பார்த்தீங்களா, பார்ப்போம் ப்ரோ எப்படி ஓட்டுறாருன்னு. ஆக்சுவலாக ப்ரோ வந்து ஓனருங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த வண்டியோட கண்டிஷன் எல்லாமே தெரியும், எப்படி ஓட்டுறது என்னான்னு. ஐயோ கிட்டாக்கி விட்டுருச்சு ப்ரோ. RPM அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலாக இப்போ ஸ்டாக்கில் இருக்குங்க, எக்ஸாஸ்ட் போட்டு இருந்துச்சுல, எவ்வளோதான் போகிறான்னு பார்ப்போம். V3 அவர் முன்னாடி போயிட்டு இருக்காரு. டேய் போடா. த்ராடில் க்ளோஸில் தான் இருக்குது. RPM அடிக்குதுன்னு நினைக்கிறேன். RPM அடிச்சிருச்சு. என்னங்க இது, இதுக்கப்புறம் தான் முந்துறேன். ஆக்சுவலாக ப்ரோக்கு வந்து RPM நல்லா அடிக்க விட்டுறாரா, அதனால் டாப் எண்ட் போல. இவ்வளோ தூரமா? டேய் யாரா நீங்கள்? இதில் ஒரு டைலாக் வேறு சொல்லுவாங்க, டேய் ஒரு உண்மையான பைக்கராக இருங்களா, அதை விட்டுவிட்டு ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஸோ ப்ரோ அதை நல்லா ஓட்டுறாரு. பார்த்தீங்களா, ஆனால் எப்படியோ முடிஞ்ச அளவு பிடிச்சிக்கிட்டு வந்துடுறாரு. ஸோ திரும்பி நம்ம ஆப்போசிட் போயிட்டு RS ஓட்டுவோம். அதே மாதிரி RS எப்படி ஓட்டினாரோ அதே மாதிரி V3 ஓட்ட சொல்லுவோம். ஏன்னா இந்த வண்டி வந்து 5th கியர்லேயே 148 ரீச் ஆச்சு. ஸோ 148 ரீச் ஆனால் தான் எனக்கு இன்றைக்கி ஓகே ஒரு தரமான கண்டென்ட் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் இந்த வண்டியை சூஸ் பண்ண காரணமே அதுதான். ஏன்னா நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க, இந்த வண்டியை வச்சு எல்லா வண்டியும் முடிங்க நீங்கள். ஸோ அதான் சரி ஓகே இன்றைக்கி எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு பார்த்தேன். சார் இந்த வண்டி தான் பெருசு, அந்த வண்டி தான் பெருசுன்னு கிடையாது. எல்லா வண்டிக்கும் ஒரு விஷயம் பெருசு தான், ஓகேங்களா? ஒரு வண்டியில் அழகாக இருக்கும், ஒரு வண்டியில் பவர் அதிகமாக இருக்கும், ஒரு வண்டியில் டாப் எண்ட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சரியா, அதை விட்டுட்டு லூசுத்தனமாக சில்லறத்தனமாக சண்டை போட்டுட்டு இருக்க வேணாம். நான் சொல்கிறேன், இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, இது இதோட முடிவாகணும், அதுக்காக தான். சரியா, இப்போ எப்படி நான் எதுவும் சொல்லிட்டேன், நான் அதனால தான் V3 ஓனர் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்லேயே. இதுக்கு மேலே என்ன வேணும்? இனிமேல் சண்டை போடாமல் இருந்துங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நல்லா ஓட்டுறாருங்க அந்த RS-ஐ பாருங்கள். நான் முந்தவே உள்ள தலைவர் நல்லா தான் ஓட்டுறாரு, நல்லா தெளிவாக இருக்காப்புல. எப்படி இப்போ ஓட்டினாரு பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். அடிக்க ஆரம்பிச்சிட்டான். லாஸ்ட் ட்ராக், ஏன்னா ஒரு கரெக்டாக இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா டாப்பை நம்மளை அடிச்சிட ஈஸியாக. பாருங்க 150 லாக்கு லோ கையில் தான் இருக்குது. ஏன்னா அது RPMலாம் லிமிட்டர் கிடையாது.
டேய் புரிஞ்சுக்கோங்கடா, இதுக்கு மேலே நான் உங்களுக்கு நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? அவரும் பக்காவான ஒரு ரைடர் தான். போங்க போங்க. ஆமாம் போங்க. நான் முன்னாடியே விட்டுட்டேன். கடுப்பு இவங்க கமெண்ட்ல பண்றது எல்லாமே செம்ம கடுப்பு. சும்மா இருங்கடா சும்மா இருங்கடா சும்மா இருங்கடான்னு சொன்னா கேட்குறீங்களாடா? கேட்டாதானடா. சரி ஓகே, இதோட எண்டு. இப்போ நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே எவனா சண்டை போடுறத பார்த்தனா ஓகே. ஸோ எங்கே கூட சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். ஸோ இது எதுக்காகனா இந்த கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு, அதுக்காக மட்டும்தான். ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே யாரும் கமெண்ட் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஓகேங்க, இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா பேட்டேக்கே, லவ் யூ ஃபேமே, கீப் சப்போர்ட்டிங். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த ப்ளூ V3. ஸோ அதுதான், அதனால தான் அந்த வண்டியை நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ டாப்பின் நல்லா போச்சு. இது வரைக்கும் நான் ஓட்டின வண்டியிலே அதுதான் நல்ல ஒரு டாப்பின் ரீச் பண்ணிச்சு. அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ப்ரோவே ஓட்ட விட்டுட்டேன், நானும் ஓட்டினேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அடுத்த சந்திப்போம். டாடா பை, லவ் யூ ஃபேமே, பை பை.